ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவு குறித்து உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய இரங்கல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் மனோஜ் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். கண்டிப்பாக சுகிதா, இன்னைக்கு கியூபாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ மறைந்திருக்கிறார். இது தொடர்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமில்லாமல் பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிசம் மற்றும் மார்க்சியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு ஐகானிக் பர்சனாலிட்டியாக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த மறைவு ரொம்பவே வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை அவர் பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் இவருடைய மறைவுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய சார்பாக தன்னுடைய கருத்தாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் கூட தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் கூட தன்னுடைய கருத்தை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோவை இழந்து வாடக்கூடிய இந்த கியூபா நாட்டு மக்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அவருடைய அபிமானிகளுக்கும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கியூபாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றிய ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மறைவு எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக பலரும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல சமூக வலைதளவாசிகள் தொடர்ந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. லெமன்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹேட்டட் பை கேபிட்டலிஸ்ட், லவ்ட் பை த பீப்புள். அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோ என்னதான் சிலரால், அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலரால் அவர் புறக்கணிக்கப்பட்டாலும் மக்களால் ரொம்பவே அவர் விரும்பப்பட்டவர், அன்பானவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த மறைவு அறிவிப்பு அவருடைய தம்பியான ரவுல் காஸ்ட்ரோ அறிவிச்சிருந்தார். இது தொடர்பாக பல ஊடகங்களும் தற்பொழுது செய்தியை பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் தான் அவருடைய மறைவு நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களும் கூட நமக்கு வந்த வண்ணம் இருக்குது சமூக வலைதளங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபிடல் காஸ்ட்ரோ இப்போ இறந்துட்டாரு. ஆனாலும் அவரை விரும்பியவர்களுமாகட்டும் அல்லது அவரை வெறுத்தவர்களாகட்டும் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய மறைவு அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாட்களை கியூபாவினுடைய மக்களுக்காக கம்யூனிசத்துக்காகவும் அர்ப்பணித்தவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை வில்லியம்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 600 தடவைக்கும் மேலே கொலை முயற்சிகள் இவர் மீது நடத்தப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம இப்போ வரைக்கும் அவர் வாழ்ந்திருந்தார். இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. என்னதான் ஒரு அரசியல் தலைவராகவோ அல்லது ஒரு நாட்டினுடைய அதிபராகவோ இருந்தாலும் இத்தனைய கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இந்த கொலை முயற்சிகளை எல்லாம் தாண்டி வரதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பு, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை, இது எல்லாம் தான் இவரை இவ்வளவு நாட்கள் சுகமாக வைத்திருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட மறுபடியும் இன்னொரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கியூபா நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிவை கூட நரேந்திர மோடி போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ட்விட்டரில் இது மாதிரி இருக்குன்னா அடுத்ததா சமூக வலைதள வாசிகளும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு தான் இருக்காங்க. தினேஷ் பாபு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய இந்த மறைவு நிச்சயமாக கியூபா நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை நம்பி அடிப்படை நாதமாக எடுத்து பலரும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கியூபாவினுடைய முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த மறைவு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த காஸ்ட்ரோவினுடைய மறைவு இன்னைக்கு பலராலும் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக இன்னொருத்தரும் கூட பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்லையும் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மறைவு டாப் ட்ரெண்டிங்ல பலராலும் பேசப்பட்டு வருகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் தங்களுடைய
தங்களுடைய இந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல செய்தி ஊடகங்களும் கூட ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த மறைவு தொடர்பாக பல சிறப்பு நிகழ்ச்சிகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. லட்சியத்தை கொல்லும் ஏவுகணை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதாவது மக்களுக்காகவும் இந்த கம்யூனிசத்துக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்ச ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரியான ஆள்களுடைய அவர்களுடைய உடல் தான் மறைமை ஒழிய, ஆனால் அவர்களுடைய லட்சியம் என்றென்றைக்கும் மறையாது. இன்ன வரைக்கும் அவர் வந்து இனி வரக்கூடிய காலங்களிலும் வரலாறுகளிலும் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அந்த கருத்துக்களும் சித்தாந்தங்களும் கண்டிப்பாக நம்மிடையே வளர்ந்து கொண்டுதான் இருக்கும், கண்டிப்பாக மக்களால் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி பல சமூக வலைதளவாசிகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மறைவையொட்டி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல உலக தலைவர்களும் பல கட்சியினுடைய தலைவர்களும் கூட தங்களுடைய இரங்கலை ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மறைவுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகிதா.